அன்பின் உள்ளங்களே, இந்த 10 கன்னியரினுடைய கதை இருக்கு இல்லையா, அதை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஏதோ சொல்லி கொடுக்கக்கூடிய படிப்பினை கொஞ்சம் சுயநலம் உள்ளதாக இருக்குமோ அப்படின்னு எண்ண தோன்றுகிறது இல்லையா. இப்போ 5 பேர் அவங்க அறிவிலிகள் அப்படின்ட்டு, இன்னும் ஒரு 5 பேர் அறிவுள்ளவர்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் பேசுறாரு. இந்த அறிவிலிகள் என்ன பண்ணாங்களாம்? அவங்க கிட்ட விளக்கு இருக்குது, விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் எண்ணெய் கிடையாது. அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் மாத்திரம்தான். ஆனால் இவங்க எக்ஸ்ட்ராவா எண்ணெயும் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ மணமகன் வர்றாரு, எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்ன வேளையில் இவங்களோட எண்ணெய் பூரா தீர்ந்து போயிடுது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க? உதவிக்கு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது சரியா அப்படின்னு பார்த்தா ஆண்டவரது படிப்பினையின்படி அது சரி. ஏன்னா இவங்க முன்மதி உடையவர்களாய் செயல்படலை. அப்போ முன்மதி உடையவர்களாய் செயல்படாதபடினா இவங்க கிட்ட கேட்ட வேளையில இவங்க மறுத்தது கரெக்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்கே எதுவும் சுயநலம் கிடையாது. ஒவ்வொருத்தரினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு என்ன அப்படி என்றுதான் ஆண்டவர் போதிக்கின்றார். அதாவது நீங்க விண்ணரசுல, ஆண்டவரது அரசுல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னா பொறுப்புள்ளவர்களாக இருப்பீங்க அப்படி என்பதை வெளிக்கொணர்வதற்கு தான் இந்த கதையை ஆண்டவர் உவமையாக சொன்னாரு. அப்போ பொறுப்புணர்வு ரொம்பவும் முக்கியம். இப்போ நீங்க பொறுப்புணர்வு உள்ளவராக ஒரு காரியம் பண்றீங்க, டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறீங்க, நல்லபடியாக நீங்க உங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க. பரீட்சை வருகுது, நீங்க பரீட்சையில போய் அந்த எக்ஸாம் ஹால்ல இருந்து நீங்க பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பக்கத்துல இருப்பவரோ, முன்னுக்கு இருப்பவரோ, பின்னுக்கு இருப்பவரோ யாரோ ஒருத்தர் உங்க ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், ரொம்பவும் உங்களுக்கு க்ளோஸான ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவர் படிக்கல, உங்ககிட்ட ஆன்சரை காட்டும்படி கேட்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு கத்து தருகின்ற இந்த உவமையின்படி செயல்படுங்க. நீங்க காமிக்க வேண்டாம், இது சுயநலம் கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த ஆன்சரை காமிக்கல அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கட் பண்ணிடலாம், காரியம் இல்லை. அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் அதை விட பெட்டரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களுக்கு கொடுப்பார். எது சரியானது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்? நீங்க யாருக்கும் உங்க ஆன்சர்ஸை காமிக்க வேண்டாம். இது பரீட்சையில மாத்திரம் இல்லை, நீங்க தொழில் செய்கின்ற இடங்கள்ல நீங்க 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, நீங்க ரொம்ப சின்சியரா வேலை செய்கிறீங்க. ஆனா உங்க கோவொர்க்கர், உங்க கூடவே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், அவர் உங்ககிட்ட சொல்றாரு, எனக்கு இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி அவர் கேட்கின்ற வேளையில உண்மையாகவே அவர் கஷ்டமாக இருந்தா, அவர் ரொம்பவும் உங்களை போல ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்கிறவர், அப்பேற்பட்டவருக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தால் நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் வேலையில் அவ்வளவுக்கு நாட்டம் இல்லாமல் தன்னுடைய வேலைகளை மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு அவர் ஜாலியாக இருக்கிறவராக இருந்தால் நீங்க உங்க நேரத்தை செலவழித்து அவருக்கு உதவி பண்ண வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகின்றார், முன்மதியுடையோராக இருப்பவர்கள் எப்பொழுதும் அறிவிலிகளுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டாம். அப்படி உதவி செய்ய போவீர்களாக இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? கடைசியில் அந்த முன்மதியுடையோர்கள் அவங்களுடைய எண்ணெயை இவங்களுக்கு கொடுத்திருந்தா கடைசியில் இவங்க விளக்குகளும் அணைந்திருக்கும், அவங்க விளக்குகளும் அணைந்திருக்கும். இந்த 10 பேருமே மணமகனை சந்தித்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவதன்படி நீங்க பொறுப்புள்ளவர்களாக இருங்க. பொறுப்புணர்ச்சி என்பது எல்லாருக்கும் எல்லா வேளையிலும் இருக்க வேண்டிய ஒன்று. இப்போ நீங்க யோசிக்கலாம், என்னது நாங்கள் உதவி செய்யக்கூடாதா? உதவி செய்யுங்க, உதவி செய்யணும், அதான் ஆண்டவர் பிரியப்படுவது. ஆனா அதான் சொல்லுவாங்களே, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லி. நீங்க தர்மம் செய்வது நல்லதுதான், ஆனா யாருக்கு தர்மம் செய்கின்றீர்கள்? உண்மையில நீங்க தர்மம் செய்கின்ற பொழுது அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் உண்மையாகவே அன்னைக்கு பயனடைவாரா?
அப்படி என்கின்ற நிலையில நீங்க செய்து கொள்ளுங்கள். ஆத்துல போடுகின்ற பொழுது கூட அளந்து போடணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பழமொழி மூலமாக சொல்லி வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம அநேக காரியங்களை இப்படித்தான், ஒரு வேளையில் அவன் என்னுடைய ஃப்ரெண்ட் தானே, இதை நான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவன் என்னோட கோவிச்சிருவானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கோவித்தால் கோவித்து விட்டு போகட்டும், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுகின்ற பொழுது, பொறுப்புணர்வு இல்லாமல் உங்கள் அண்டை வந்து உதவி கேட்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்களாக இருந்தால் அவர்களை இன்னமும் நீங்கள் சோம்பேறிகளாக வளர்த்து கொள்கிறீர்கள். ஆகவே சோம்பேறிகளாக அவர்கள் வளர்வதற்கு அவர்களுக்கு தண்டனை அப்படின்னு சொன்னா, அவர்களை வளர்ப்பதற்கு காரணமான உங்களுக்கு என்ன நடக்கும் யோசித்து கொள்ளுங்கள். ஏதோ ஆண்டவரது பிரசன்னத்தில் நின்று கொண்டு தண்டனை குறித்து பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை நான் என்கரேஜ் பண்ணுகின்றேன். ஒரு வேளையில நீங்க ஒரு நல்ல மாணவனாக இருந்து யாருக்குமே நீங்க ஆன்சர்ஸ் சொல்லி கொடுக்காத மாணவனாக இருந்தால், நீங்க இப்போ உங்க மனசுல நீங்க போய் குழம்பிக்க வேண்டாம். ஐயோ, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் காட்டலையே, நான் எனக்கு தெரிந்த அந்த சக மாணவனுக்கு நான் இதை காமிக்கலையே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் செய்தது சரியானது தான். உங்கள் கோவர்க்கருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் செய்தது சரியானது தான். யார் எல்லாம் சோம்பேறிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களது கடமைகளை செய்யாது விட்டு உங்கள் அண்டை வந்து உதவி நிற்கிறார்களோ, அவர்கள் பொறுப்புணர்வு இல்லாதவர்கள். அவர்களுக்கு உதவி செய்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுத்து விடாதீர்கள். ஆண்டவர் ஆசீர் பொழிய காத்திருக்கின்றார். பொறுப்புணர்வோடு செயல்படுங்கள். கூடுமாக இருந்தால் பொறுப்புணர்வு இல்லாதவர்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வரும்படி நீங்க கற்றுக்கொடுங்க. அப்படி செய்வீர்களாக இருந்தால் உங்களது வாழ்க்கையும் மேம்படும், அவர்களது வாழ்க்கையும் மேம்படும். ஆமென்.